ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகன உரிமையாளர்கள் பீக் நேரங்களில் கட்டணத்தை 2 மடங்கு வரை உயர்த்திக் கொள்வதற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் புதிய மோட்டார் வாகன கையகப்படுத்துனர் வழிகாட்டி 2025 வெளியிட்டுள்ளது. அதில் பீக் நேரங்களில் அடிப்படை சேவை கட்டணத்தை 2 மடங்கு வரை வசூலிக்க அனுமதி அளித்துள்ளது. இதற்கு முன்பு 1.5 மடங்கு கட்டணம் வசூலிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் பீக் அவர் இல்லாத நேரங்களில் குறைந்தபட்சமாக அடிப்படை கட்டணத்தில் இருந்து 50% கட்டணத்தை வசூலிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய காரணமில்லாமல் பயணத்தை ரத்து செய்தால் ஓட்டுநர் அல்லது பயணிகளுக்கு 10% அபராத தொகை 100 ரூபாய்க்கு மிகாமல் வசூலிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை வெளியிட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணி இல்லாமல் பயணிக்கும் தூரம் மற்றும் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கான தூரம், பயன்படுத்தப்படும் எரிபொருள் ஆகியவற்றையும் ஈடு செய்யும் வகையில் வசூலிக்கப்படும் அடிப்படை கட்டணம் 3 கிலோமீட்டருக்கானதாக இருக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது.